ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற vlog வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் vlogங்க. இந்த vlog வந்து நான் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா எனக்கு நானே குடுத்துக்கிட்ட ஒரு மீ டைம் மாதிரி. ஸோ அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நேப்பியர்லேருந்து ஒரு 1 ஹவர் டிரைவ்ல கேம்ப் சைட் இருக்குங்க. பேர் வந்து குறி பாப்பாங்கோ. தமிழ் ஆளுங்கள எல்லாருக்குமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குறி பாப்பாங்களா? யாருக்கு யார்ரா குறி பாப்பாங்க? அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேர் கேட்கும்போது. இந்த இடத்துக்கு வந்து நான் இது செகண்ட் டைம் வந்து கேம்பிங் பண்ணுறேங்க. ஸோ இது ஒரு சடன் பிளான் தாங்க. டக்குன்னு வந்து பிளான் பண்ணி வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கேம்ப் சைட் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து பெய்டு கேம்ப் சைட் மாதிரி இல்ல. நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ் பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு எங்கே வந்து பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கோ பார்த்து அங்கே நம்ம டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ நாங்களுமே வந்து டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டொர்பிடோ 7 அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அந்த ஷாப் இப்போ நியூசிலாண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். கேம்பிங்க்கான எல்லா திங்ஸுமே விற்கிற ஒரு ஷாப்பாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோங்க. என்கிட்ட லிங்க் எதுவும் இல்லை இப்போதைக்கு. அண்ட் இந்த ஷாப்பில் வந்து நம்ம வாங்கியிருந்த டென்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் தங்கலாம் இந்த டென்ட்டில். அந்த மாதிரி சைஸில் வாங்கியிருந்தோம். ஸோ நல்ல டீலில் இருந்ததால் நாங்கள் பெரிய டென்ட்டாகவே அப்போ வாங்கியிருந்தோம். 80% வந்து நம்ம டென்ட் வந்து கட்டி முடிச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து லாஸ்ட் ஒரு 20% மட்டும் நம்ம மேல அந்த கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரா ஃபினிஷ் ஆயிடுங்க. இத செட்டப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தேவைப்படும். முடிஞ்ச உடனே இந்த காட்டுக்குள்ள இந்த ப்ளூ கலர் டென்ட் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. உண்மையாலுமே எனக்கே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள சொந்த வீடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும் எந்த கேம்ப் சைட் போனாலும். அதுக்கப்புறம் இங்க வாஷ்ரூம் வந்து பெய்டு கேம்ப் சைட் கிடையாது இல்லைங்களா? ஸோ வந்து ஓகேஷா தாங்க இருக்கும். ரொம்ப வந்து நீட் அண்ட் கிளீனாலாம் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவருக்கு போறோங்க. ஸோ இந்த குறிப்பாப்பாங்கோ ரிவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து இந்த கேம்ப் சைட் வந்தப்ப இந்த ரிவர் தான் எங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த கேம்ப் சைட்ல யாரும் பெருசா வந்து சாங் ப்ளே பண்ணி கத்திக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வர்றது இந்த ரிவரோட சவுண்டு கேட்கறதுக்காக தான். நீங்களுமே கேட்டு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. பிஸியா, ரொம்ப பரபரப்பா ஓடிட்டுருக்க நம்ம வாழ்க்கையில ஒரு பாஸ் மொமெண்ட் தேவைப்படும் இல்லைங்களா? கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாமே, கொஞ்சம் ரிலாக்ஸா போலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டே வந்து எனக்கு இதுதாங்க. இங்க இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே கிறிஸ்டல் கிளியர் மாரி இருக்கும். ஒரு ஐலேண்ட்குள்ளலாம் வந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு கீழ வந்து என்ன லேயரோ அது வந்து அந்த ரிவர் பெட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே காமிக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லைட் ப்ளூல வருங்க இந்த தண்ணி. ஸோ நான் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஒரு 2:00 2:30 போல டென்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு நாங்க வந்தோங்க. ஒரு 4:30 வரைக்கும் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என் பின்னாடி தெரியுது இல்லைங்களா, அந்த விஷுவல் அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னே தெரியாது. கண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும் எனக்கு அந்த இடத்துல மட்டும். குளிச்சுட்டு பக்கத்துலேயே தாங்க நம்ம கேம்ப் சைட்டு. இந்த பைக்கு, இந்த டென்ட்டு, இந்த மலை இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா, இந்த பைக் விளம்பரத்துக்குலாம் நம்ம ஊரில் வரும் பார்த்தீங்களா? எனக்கு லிட்ரலி அத பார்க்கும்போது அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு பார்த்தா நெறைய பேர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு வெதர் வந்து 25 டிகிரியோ என்னமோ குறிப்பாப்பாங்கோலே நேப்பியர்லலாம் வந்து க்ளோஸ் டு 30 டிகிரி இருந்தது. நல்ல வெயிலுன்றதால நெறைய பேர் கேம்பிங் பண்ண வந்திருந்தாங்க. நம்ம எப்போ கேம்பிங் பண்ண போறோம்னாலும் வெதர் நல்லாவே செக் பண்ணிட்டு போணுங்க. பகல்ல என்னதான் வெயில் அடிச்சாலும் நைட்டு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுக்கு குளிரும். ஸோ நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம க்ளோத்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போனோங்க. ஸோ வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரெஷ் அப் ஆயாச்சுங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்ட உடனே ஜாலியா வந்து நம்ம உள்ள வந்து படுக்கிறதுக்கு வந்து பெட் எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் மேட்ரஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். பட் எங்களுக்கு ஏனே தெரியல, கம்ஃபர்ட் மட்டுமே போட்டு படுத்து பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஸோ அதனால நாங்க வந்து கீழ கம்ஃபர்ட் மட்டும் இப்போதைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தோங்க. ஈவினிங் டைம் ஆகிட்டதால சூடா ஒரு டீ போட்டு குடிக்கலாம். ப்ளஸ் நம்ம குளிச்சுட்டு வேற வந்ததுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிச்சாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அன்னைக்கு வந்து கேம்பிங் பண்ணது.
இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் தான் பண்ணுவோம். ஆனா, நம்ம நெறைய லைஃப்ல அவுட்டிங் போவோம் இல்லைங்களா? நெறைய இடத்துக்கு போவோம். ஆனா, நம்ம கேம்ப் பண்ணோம் அப்டின்னா, அது எப்பயுமே நம்ம மனசுல வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா நிக்கிற ஒரு அவுட்டிங்கா இருக்கும். ஸோ, இது நான் பர்சனலா நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நியூசிலாண்ட்ல வந்து எந்த ஒரு வைல்ட் அனிமல்ஸும் கிடையாதுங்க. ஸோ, அதனால நம்ம தைரியமா வந்து இந்த மாரி காட்டுக்குள்ள வந்து நம்ம டென்ட் போட்டு சூப்பராவே ஸ்டே பண்ணலாம். கேம்பிங் வரோம் அப்படின்னா, இந்த மாரி போர்ட்டபிள் ஸ்டவ் நம்ம என்ன சமைக்க போறோமோ அதுக்கான ஐட்டம்ஸு, கிராசரிஸு, டென்ட்டுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் பெட்டு, பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே நம்ம டெய்லி தூங்குற பில்லோ தாங்க நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஏர் பில்லோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. கொஞ்சம் கழுத்து வலிக்கும். ஸோ, அந்த மாதிரி நம்ம செக்லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துரணுங்க. இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அஃபிஷியல் ட்ரிப்பா சைனா போகியிருந்தாரு. ஸோ, அங்க வந்து அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சூப்பரா இருந்ததுங்க ஆக்சுவலா. அது கிரீன் டீயோட இல தான். டைரக்ட்டா நம்ம வந்து அந்த சுடு தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது தாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்நாக் மாரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மெக்சிகன் கார்ன் சிப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து டிப்பா வந்து கார்லிக் ஹம்மஸ் வாங்கியிருந்தேங்க. இது 2மே நான் பேக் அண்ட் சேவ்ல தான் வாங்கியிருந்தேன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. 2025 அந்த இயர் வந்து யார கேட்டாலுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போச்சு. எப்படி ஓடுச்சுன்னே தெரியல அந்த வருஷம் அப்படின்னு தாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 2026 ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? எனக்கு பர்சனலி வந்து 2025க்கும் 2026க்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. அத விட இன்னும் பயங்கர பிஸியா ஓடுற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. எனக்கும் சரி, அவருக்கும் சரி ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. ரொம்ப பிஸியா வந்து இருந்தோம். இந்த பிரேக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மச் நீடட் பிரேக் மாரி இருந்தது. எந்த ஒரு ஸ்க்ரீன் டைமும் இல்லாம, நாங்க வந்து ரிலாக்ஸா உட்காந்து ஜாலியா குளிச்சுட்டு, டென்ட் போட்டுட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, எதுவுமே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் நான் வந்து இது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாரி ஃபாரஸ்ட்ல போய் ஸ்டே பண்றதுலாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நியூசிலாண்ட்ல இருக்கீங்கன்னா, சம்மர் வந்து சீசன் நம்மளுக்கு முடிய போகுது இல்லைங்களா? ஸோ, அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல கேம்பிங் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த கேம்பிங் பண்ணும்போது ஒண்ணே ஒண்ணு தாங்க தோணுச்சு. அதாவது லைஃப் வந்து அது ஓடுற வாட்டிக்கு ஓடிட்டு தான் இருக்கும். நம்மளா தான் வந்து ஒரு கால் எடுத்து, ஒரு பாஸ், ஒரு பிரேக் எடுத்து நம்ம நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சுங்க. ஸோ, எனக்கு இது பர்சனலா எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. கேம்பிங் வந்து ஜஸ்ட் ஒரு வைப் மாரி இல்லாம, அது வந்து நம்மளுக்கு மனசளவுலயும் வந்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃபீல் தர ஒரு விஷயம். ஸோ, கண்டிப்பா வந்து கேம்பிங் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. நானுமே வந்து கேம்ப் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலா. 2024ல போனேன். அதோட இப்ப 26ல போனேன். 25ல வந்து இதே குறிப்பாப்பாங்க போயிட்டு நாங்க குளிச்சுட்டு மட்டும் வந்தோம் அந்த ரிவர்ல. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணோம். அது ஞாபகம் இருக்குங்க. பட் கேம்பிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டீ வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ, டீ கப்ல நம்ம வந்து நான் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிளேட்டும் சரி, கப்ஸும் சரிங்க. ஸோ, அதில கொஞ்சம் ஹனி போட்டுட்டோம். ஹனி போட்டுட்டு, இத அப்படியே அந்த கிரீன் டீய வந்து ஊத்தி நம்ம குடிக்க வேண்டியதாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. இந்த டீ வந்து நான் கூட கிரீன் டீலாம் நான் இதுவரைக்கும் குடிச்சதே இல்லங்க. எனக்கு அது ரொம்ப சுத்தமா புடிக்கவே புடிக்காது. கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேன். பட் இது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் ரிலாக்ஸா ஒரு ஈவினிங் டைம்ல அமைதியா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து டீ குடிக்கிறதே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. டீ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பரா குடிச்சிட்டு, நெக்ஸ்ட் வந்து அந்த டீ குடிச்சோனே செம்ம தூக்கம் வந்ததுங்க. ஏன்னே தெரியல. சரி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ட்குள்ள போய் படுத்தாச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. நல்ல ஒரு பவர் நேப் மாதிரி சொல்லலாம். இல்லனா ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருந்துச்சு. ஸோ, நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில வரும்போது டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இருட்ட ஆரம்பிச்சது. ஸோ, நம்ம டின்னர் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோங்க. ஸோ, அவருக்கு தேவையான எல்லா வெஜ்ஜீஸுமே நான் சாப் பண்ணி குடுத்துட்டேன். அண்ட் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பர்கர் வந்து செஞ்சுட்ருக்கோங்க. ஸோ, நம்ம வந்து டக்குன்னு தான் பிளான் பண்ணோம். லைக் சாட்டர்டே மார்னிங் தான் நாங்க வந்து ஒரு 9:00 டிசைட் பண்ணோம். 9:30க்கு இருக்கும். நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, கேம்பிங் டென்ட் எல்லாம் வீட்ல இருந்தது. வீட்ல இருந்த கொஞ்சம்
க்ராசரிஸ் மீதி எல்லாம் கொஞ்சம் பேக் அண்ட் சேவில் வாங்கிக்கிட்டோம். பர்கர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நைட்டில் சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. அண்ட் குக்கிங் வந்து எங்களுக்கு ரொம்ப இங்கே பண்ண வேணாம், ஏன்னா வீட்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் குக் பண்ணிகிட்டே இருக்கோம், இங்கே வந்து கொஞ்சம் ஈஸி ஒர்க்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் எடுத்துக்கிட்டோம். அதுனா நம்மளுக்கு வந்து பன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெடிமேட் பேட்டிஸும் வாங்கிக்கிட்டோம். நம்மளுக்கு வேணும்னா அடிஷ்னலாக சேலட்ஸும் வாங்கிக்கலாம். எக்ஸ் வேணும்னா எக்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ சாஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு கேம்பிங்லேயும் நம்ம ஒன்று கற்றுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி போன வாட்டி கேம்ப் பண்ணும்போது நாங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா லைக் கார்பேஜ் கவர் மிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்குலாம் வந்து லிக்விட் எடுத்துகிட்டு போக மறந்துருந்தோம். அதை தேய்க்கிறதுக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பு அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயாச்சு. எது எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ நம்ம வந்து கண்டிப்பாக வெட் டிஷ்யூ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டிஷ்யூ ரோல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்திரம் கழுவ முடியலனாலும் ஜஸ்ட் வைப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த கேம்பிங் சைட்டில் நான் எங்கேயுமே இது வரைக்கும் டேப் பார்த்தது இல்லைங்க தண்ணி வரத்துக்கு. ஸோ அதனால் தொடச்சிட்டு நம்ம அந்த கார்பேஜ் கவருக்குள்ளே போட்டுறது பெஸ்ட்டு. போட்டுட்டு அந்த கார்பேஜ் கவருமே நம்ம க்ளீன் என்ன பண்ணிடணுன்னா கட்டிட்டு கார் உள்ளே வச்சிடணுங்க, வெளியில் வைக்கக்கூடாது நைட்டு. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த எனக்கு அந்த அனிமலோட பேர் எக்ஸாக்டாக தெரிலங்க. கொஞ்சம் வந்து அணில் மாதிரி இருக்கும், அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு நல்லா ரெட்டாக இருக்கும். அது என்ன பண்ணிடும்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல்க்கோ இல்லை நம்ம குக் பண்ணுற ஸ்மெல்லுக்கோ வந்து நம்ம டென்ட்டை வந்து கவர் பண்ணிக்கும். பட் வந்து அது ஒன்றும் நம்மளை கடிக்காது, எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் கிடையாது இல்லைங்களா? பட் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது நிறைய வர ஆரம்பிக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் கேம்ப் பண்ணும்போது நைட் டைமில் வந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் டென்ட்டை சுற்றி நிறைய இருந்தது. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நம்ம வந்து குக்கிங் முடித்தோடனே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடணும். வெளியில் எதுவுமே வைக்கக்கூடாது, எல்லாமே காருக்குள்ளே தான் நம்ம டம்ப் பண்ணியிருக்கணுன்ட்டு. இந்த வாட்டி கேம்பிங்கில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, லைட்டாக வந்து கொஞ்சம் ஈலாம் வர ஆரம்பிச்சுதுங்க நம்ம குக்கிங்க்கு எல்லா ஐட்டம்ஸும் வெளில எடுத்து வைக்கும்போது. ஸோ நம்மளுக்கு வந்து சாண்ட் ஃப்ளைஸும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ரிவர் கிட்டே இருந்தது. ரொம்ப இல்லை, ஆனால் லைட்டாக இருந்துச்சுங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, கேம்பிங் போகிறதுக்கு அப்போ நம்ம வந்து க்ளோத்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போத்திக்கிறதுக்குமே வந்து 1க்கு 2ஆக கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதாவது டேப்லெட்ஸ் வேணும்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இச்சிங் க்ரீம் எதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து ஃபேன் நாய்ஸ் இல்லாமல் தூக்கமே வராது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நான் பேட்ரி ஃபேன் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் நம்மளுக்கு வீட்டில் தூங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிலருக்கு காட்டுக்குள்ளே வந்து பார்பிக்யூ பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது இதெல்லாம் பிடிக்குங்க. அப்படி இருந்தால் நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடுறது பெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாங்க. நம்மளுக்குமே வந்து பேட்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பர்கர் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா வந்து கேரமலைஸ் ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. மேலே வந்து இந்த கிறிஸ்பியாக ஒன்று போட்டார், அது பேர் என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதுவுமே பர்கருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலே நம்ம வந்து லைட்டாக பன்னையுமே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. எனக்கு வந்து எக்ஸ் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு மட்டும் ஒரு எக்கு போட்டிருந்தோம். நம்ம பர்கருக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம அசெம்பிள் பண்ணி சூப்பராக சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த வாட்டி நாங்கள் பர்பஸாகவே வந்து எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்ப மினிமலைஸ்டாக கொண்டு போகணும், ரொம்ப எல்லாத்தையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுலையும் தெளிவாக இருந்தவங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி திங்ஸ் இருந்தால் பர்டன் வந்து ஆஃப் ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ பர்கர் வந்து அதில் ஒரு குட் ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. ஸோ சூப்பராக நம்மளோட பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க பர்கர் சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிட்டோம், அதுவே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. உங்களுக்கு சவுத் இண்டியன் ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து தோசை மாவு, அதுக்கப்புறம் சட்னி ஏதாவது வீட்லேயே பண்ணிவிட்டு கூட நம்ம தோசை மாவு வந்து இங்கே தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு, அதுக்கப்புறம் டின்னருக்கெலாம்.
அண்ட் வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சதும் டீ பாத்திரம் தவிர மீதி எல்லாத்தையுமே எடுத்து நான் உள்ளே வச்சுட்டு நீட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அனிமல் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் 2 பேர் தானே, இப்போ மீதி டைம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல்லாங்கா எடுத்து விளையாட ஆரம்பித்தோங்க. ஸோ அவர் வந்து பயங்கரமாக விளையாடினாருங்க கல்லாங்கா. எனக்கு வந்து அந்த அளவு வரல, டச் விட்டு போச்சு. பட் அவருக்கு வந்து சூப்பராகவே வந்துச்சுங்க, நல்லாவே என்னை விட விளையாடினாரு. வேறு யாராவது போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப்பாக போகிறோன்னா நம்ம கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் விளையாடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பேராக போகிறோன்னா செஸ்ஸு, ஷட்டில் கார்க்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்மிண்டன்லாம் விளையாடும்போது ஜாலியாக இருக்கும். ரிங் பாலு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகுங்க. ஸோ ஏதாவது விளையாடுற ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு போனால் இன்னுமே நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து அங்கே இருந்ததுலேயே வந்து சரி ஓகே ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, நம்ம இது விளையாடுவோம், கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்கும் 90s கிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்டு இருந்தோங்க. குடிச்சிட்டு செம்மையாக தூக்கம் வந்துச்சுங்களா, அப்போவே நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் நைட்டுமே நம்ம ஒரு தடவை டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா டீ குடிச்சிட்டு நம்ம வந்து படுத்தாச்சுங்க. ஸோ நம்ம டென்ட்டில் வந்து லைட் மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி அந்த வார்ம் ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு தூங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்திருக்கும் போது ஒரு 6:30 இருக்குங்க. சூப்பரான ஒரு சன்ரைஸ். சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சு காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது தான் இதெல்லாம் நடந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். திரும்ப நம்ம ஒன்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் டு ரொட்டீனில் வந்து மாட்டிப்போம். ஸோ அதனால் நம்ம ஜாலியாக கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு திரும்ப டென்ட் வந்தாங்க. டென்ட் வரும்போது அழகாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் வந்து வந்துட்டு இருந்தது. நைட்டுமே நம்ம தூங்கும்போது ஃபுல் மூனுங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த வியூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. காட்டுக்குள்ளே வந்து அந்த சன்ரைஸ் அழகாக வந்து அந்த டென்ட் மேலே படுறதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த விஷுவலு. ஸோ எனக்கு வந்து செம்ம குளிருங்க. 9 டிகிரி 8 டிகிரி இருந்திருக்கும் நான் எழுந்திருக்கும் போது இந்த டைம்லாம். ஸோ அப்போ சன்ரைஸ் நம்ம மேலே சன் படாதா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவர் தூங்கிட்டு இருந்ததால் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து சூடாக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிருக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நானே செட்டப்லாம் வந்து கேம்பிங் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் ஆக்சுவலாக 2 பேருமே வந்து ரொம்ப டீ காஃபி ரெகுலராக குடிக்கிற பர்சன்லாம் இல்லைங்க. பட் இந்த க்ரீன் டீ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. லைக் நம்ம டீயை விட இது ரொம்பவே ஈஸின்றதால இந்த மாதிரி வந்து கேம்பிங் போகும்போது ப்ரிஃபர் பண்ணலாங்க. நான் போய் அதுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ்லாம் போய் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் யாருமே இல்லாமல் நான் மட்டும் உட்காந்து ஒரு நடுக்காட்டில் சூடாக டீ போட்டுட்ருக்குது. இது வந்து என்னால் நம்பவே முடியலங்க. அடிக்கடி நான் உண்மையுமே காட்டுக்குள்ளே இருக்கேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எனக்கு பர்சனலி வீட்டில் இருக்கிறதுக்கும் காட்டில் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. வீட்லேயும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி காம் டைம் இருக்கும். பட் அப்போ வந்து மைண்ட் வந்து அடுத்து என்ன டாஸ்க் இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம், இன்றைக்கி டே எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பட் இங்கே போனதுமே மைண்ட் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபோனை செக் பண்ணுற வேலை இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாதா. அண்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பாட்டு நேச்சர் கூட வந்து ஒரு ரிலாக்ஸான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் நான் ஒரு சேயிங்லலாம் கூட கோட்ஸ்லலாம் கூட பார்த்துருக்கேன்,
ஜப்பான்ல வந்து யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் வாக் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நான் ஃபாரஸ்ட் வாக் கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பீரியடில் வந்து எங்கெங்கெல்லாம் புஷ் வாக் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் போய் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நம்ம ஊரில் வந்து கேம்பிங் அந்த அளவு பண்ண முடியலன்னா கூட, நான் சொல்கிறது இந்தியாவில் நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் ஸ்டே, அதுக்கப்புறம் இக்லூலலாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம போய் ஸ்டே பண்ணலாங்க. முக்கியமாக வந்து டிவி, மொபைல் இது 2ம் இல்லாமல் இருந்தப்போ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல், எது பின்னாடியும் ஓடாமல், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துச்சு. நம்ம வீட்லேயும் சும்மா தான் இருப்போம். ஓகே, ஃபாரஸ்ட்டில் ஒரு கேம்பிங்லேயும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னாலும் அந்த மைண்டில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. நமக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து கேம்பிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலங்க. ரொம்ப ஜாலியாக நைட்டெல்லாம் கதை பேசிட்டு அவங்க டைமை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து எனக்கெலாம் ஹாய் சொல்லி சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடையும் கேம்பிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நம்ம பே பண்ணி இந்த கேம்பிங் செட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டென்ட்டோட நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நியூசிலாண்டில் நிறைய இடத்துல வந்து பெய்டு கேம்ப் சைட்டும் இருக்குது. நான் ஒரு தடவை டாப் 10 ஹாலிடேஸில் ஸ்டே பண்ணியிருந்தேங்க. அங்கே வந்து பெய்ட் கேம்ப் சைட் இருந்தது. அங்கே ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அந்த மாதிரி பெய்ட் கேம்ப் சைட்டில் நம்மளுக்கு வந்து பவர் சப்ளைலாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ரேதர் தென் நம்ம ஏர்பிஎன்பி மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணலாம். கேம்பிங் வந்து ரொம்ப லக்ஸுரியாகவும் பண்ணலாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப நார்மலாகவும் பண்ணலாம். 2மே நம்மளோட கம்ஃபர்ட் பொறுத்து தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா ஒரு டென்ட்டு, இந்த மாதிரி ஒரு கேம்ப் சேரு, அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ், இது மட்டும் இருந்துட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அந்த க்ராசரியை நம்ம வந்து ஏதாவது க்ராசரி ஸ்டோரில் போய் நம்ம லாஸ்ட் மினிட்டில் கூட வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நாங்கள் க்ராசரி ஸ்டோர் போகும்போது எல்லாமே காலியாக இருந்ததுங்க. எல்லா கேம்பிங் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிற எல்லா திங்ஸுமே பேசிக்கான திங்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருந்தது. ஸோ நிறைய பேர் கேம்ப் பண்ண இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு மட்டும் யோசித்தோம். அண்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சே ரிசல்ட்டு. நம்மளோட டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவருக்கு டீ போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேஸ் வந்து காலி ஆகிடுச்சிங்க. இந்த கேம்பிங் ஸ்டவ் வந்து நம்ம இந்தியாவிலையுமே ஈஸியாக கிடைக்குதுங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக மாடியில் அந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம சேஃபாக வந்து குக் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டவ்வில் வந்து கேஸ் பாட்டில் தான் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செட்டிங்கு. ஸோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா போர்ட்டபிளாக எங்கேனாலுமே எடுத்துகிட்டு போய் நம்ம குக் பண்ணிக்கலாங்க. அண்டு எப்போயுமே நாங்கள் வந்து இந்த டேபிள் கொண்டு வருவோம். ஆக்சுவலாக அந்த டேபிளுமே இந்த வாட்டி வேண்டாம், ரொம்ப இடம் அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஏன்னா மீல்ஸ் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறோம். அதனால் மீல் ப்ரிப்பரெலாம் ரொம்ப கிடையாதுன்றதால நாங்கள் கீழவே வச்சு பண்ணிக்கிட்டோம். ஒரு போர்ட்டபிள் வந்து என்ன சொல்கிறது, ஃபோல்டபுள் டேபிள் மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா எங்கேனாலுமே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நம்ம வேறு எங்கேயாவது லொக்கேஷன் பார்த்து நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் ஒரு இடம் பார்த்துருக்கணும் சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்ம கேம்பிங்லாம் வந்து டென்ட்டெல்லாம் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு வேறு ஸ்பாட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு இருந்தோங்க. கேம்பிங் டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. திரும்ப டிஸ்மேண்டில் பண்ணவும் நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஈஸியாக வந்து நம்ம அந்த மேனுவல் பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். அண்ட் 2 பேர் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஒருத்தர் மட்டும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்தந்த பேக்கில் கரெக்டாக போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ நாங்கள் இன்க்ளூடிங் எல்லாத்தையும் வந்து ஒரு டை பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு ப்ராப்பராக வந்து அந்தந்த கவரில் எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. நைட்டு வந்து காட்டில் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து டவுன் ஆனதால் நம்மளுக்கு வந்து பனி நல்லாவே அந்த கேம்ப் மேலே படிஞ்சிருதுங்க, அந்த டென்ட்டு மேலே. ஸோ அதனால் அவர் சொல்லியிருந்தார், வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த டென்ட்டோட கவரை மட்டும் ஒரு தடவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய டென்ட்டை நம்ம வந்து இந்த குட்டி பேக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்.
சரி இந்த ஒரு பேக் இருந்துட்டால் போதுங்க, நம்ம ஜாலியாக வந்து எங்கேனாலுமே போகலாம். பட் இப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து ரியாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் நம்மளால் கேம்ப் போட முடியாது. ஏன்னா வெதர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. திடீர்னு மழை பெய்யும். ஸோ நம்ம ஹோட்டல் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அமையும் போது நம்ம வந்து அதை வைஸாக யூஸ் பண்ணிக்கணும் சம்மரில். அண்ட் நம்மளோட டியூட்டி என்னென்னா, எப்படி நம்மளுக்கு நேச்சர் வந்து அந்த இடத்த அவ்வளோ க்ளீனாக கொடுத்துச்சோ திரும்ப ஒரு சின்ன பேப்பர் கூட இல்லாமல் நம்ம நீட் பண்ணி அந்த இடத்த வச்சுட்டு வரணுங்க. இது வந்து ஃப்ரீ கேம்ப் சைட் தான். இங்கே வந்து உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிள் அது. அதை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. இந்த மவுண்டெயின்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம இந்த மவுண்டெயின் வியூ தெரிகிற மாதிரியுமே நம்ம எங்கேயாவது வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அழகாக டென்ட் போட்டு அந்த வியூலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு இடத்துல பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரிவரோட கிளிப்பிங் நான் காமிக்கிறேன். அதுக்கு போகிற வழி வந்து ரோட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஆகிருந்ததுங்க. ஸோ நம்மளால் வந்து அந்த இடத்துல குக்கிங் பண்ண முடியல. அதனால் வீட்டுக்கே போயிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரன்ச் மாதிரி சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் என்னால் அந்த வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. பட் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அந்த வியூ இதுதாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye.